நீங்கள் ரேஷன் பருப்பு வாங்குவீங்களா? ரேஷன் பருப்பும் நல்ல துவரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, மளிகை கடையில் விற்கும்ல, அந்த பருப்பும் நான் பாதி பாதி போட்டு வேக வச்சுருவேங்க. இந்த சாம்பாருக்கு மட்டும் நம்ம வந்து கம்மியாக மிளகாய்த்தூள் போடணும். ரொம்ப போட்டால் எனக்கு பிடிக்காதுங்க, நல்லாவே இருக்காது. வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் கத்திரிக்காய் சாம்பாருக்கு வதக்க மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். எண்ணெயில் போட்டு வதக்குனா வதங்கின வாடை அடிக்கும் கத்திரிக்காய். அதனால் கத்திரிக்காயெல்லாம் வெந்தவுடனே புளி கரைச்சி ஊற்றி பருப்பு ஊற்றி தாளித்து இறக்கிற வேண்டியது தாங்க. இப்போ இது கொதித்த உடனே தான் நம்ம கத்திரிக்காயை போடணும், சரிங்களா? இல்லைன்னா ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கும். சாம்பாருக்கு புளி ஊற போடுறதுக்குங்க பாருங்கள், சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அது அப்புறம் சீக்கிரமாக கரைச்சிடலாம். நான் அப்படி ஊற்றி விட்ருவேன் பாருங்கள். இது காயெல்லாம் வெந்து இந்த தண்ணி ஆறின பிறகு நம்ம கரைச்சி ஊற்றலாம். அதில் இந்த சாம்பார்லங்க கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டும் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் போடுவாங்க சில பேர், எங்கள் வீட்டில் அவருக்கு பிடிக்காதுங்க. மாங்காய் போட்டால் ஃபுல்லாக மாங்காய் வாசனை அடிக்கும்னு சாப்பிட மாட்டார் சரியாக, அதனால் நான் போடுறதே இல்லைங்க. இதில் வந்து அரிசி நீர் 2வது தண்ணி சேர்த்துருக்குறாங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கலக்கி விட்டு இந்த காய் வெந்த உடனே புளி கரைச்சி ஊற்றி அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிட்டு வேக வச்சுட்டேன். நல்லா கடைஞ்சிட்டு இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த பிறகு கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து பெருங்காயம் சேர்த்து இறக்கிற வேண்டியதாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.